சமரா, எதுக்கு சிரிக்கிற? உனக்கு அந்த பயிற்சி பள்ளியில சேரணும்னு ஆசை இல்லையா? சேர்க்கைக்கு இன்னும் 6 மாசம் தான் இருக்கு, தெரியும்ல என்றாள். மேகராணியின் கேள்வி பின்னால் அமர்ந்திருந்த ஜானகியின் காதுகளையும் எட்டியது. சமரன் அதற்கு என்ன பதில் சொல்லப் போகிறான் என்பதை தெரிந்து கொள்வதற்காக இருவரையும் உன்னிப்பாக பார்த்து கொண்டிருந்தாள். தாராளமா சேர்ந்துக்கோ சமரா. நீ ஒருவேளை ரட்சகன் பயிற்சி பள்ளியில சேர்ந்துட்டா என்னோட வேலை இன்னும் சுலபமாயிடும். நீ மட்டும் உள்ள வந்தா போதும். என்னோட குரு கிட்ட சொல்லி உன்னை உள்ளேயே வச்சு சித்திரவதை பண்ண சொல்லுவேன். உள்ள போய் பாரு, அதுக்கப்புறம் தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு என்று நினைத்து கொண்டே விஷமமாக பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் அவளது நம்பிக்கையை தகர்த்துவிட்டு சமரன் அழுத்து கொண்டே, எனக்கு பள்ளிக்கு போகலாம் சுத்தமா ஆர்வமே இல்ல மேகா. அங்க போறவங்க எல்லாம் ஒரு முட்டாளாவும் திமிர் பிடிச்சவங்களாவும் தான் வெளியே வராங்க. அதுக்கு உதாரணம் தான் நம்ம குடும்பத்திலே இருக்காங்களே. எனக்கு அந்த பயிற்சி பள்ளி எல்லாம் ஒன்னும் தேவையில்லை. இருக்கவே இருக்கு இயற்கை தந்த வரம். நான் பயிற்சி எடுக்க மலைகளும் காடுகளும் இருக்கு, அதுவே எனக்கு போதும். எனக்கு அந்த பயிற்சி பள்ளியெல்லாம் தேவையில்லை மேகா என்றான் சமரன். இதை கேட்ட ஜானகிக்கு கோபம் வந்து விட்டது. என்னது தேவையில்லையா? பயிற்சி பள்ளி உன்கிட்ட வந்து சேர்ந்துக்கோன்னு கேட்டுச்சா என்ன? உனக்கு வேணான்னா போ. அனாவசியமா அந்த பயிற்சி பள்ளியையும் அங்க படிக்கிறவங்களையும் தப்பா பேசாத. நீ அங்க சேரணும்னா பள்ளியே வந்து உன்கிட்ட கெஞ்சுன்னு நினைக்கிறியா? நீ வேணா மன்னரோட பையனா இருக்கலாம், ஆனா அதுக்காகலாம் உனக்கு தனியா எந்த சலுகையும் கொடுக்க மாட்டாங்க. அங்க திறமைக்கும் ஆர்வத்துக்கும் தான் மரியாதை. உன்னை விட சிறந்தவங்க எத்தனையோ பேர் அங்க இருக்காங்க. நீ தான் அந்த இடத்துக்கு தகுதியே இல்லாதவன்.